திருப்பத்தூரில் அரசு பேருந்தில் படியில் தொங்கியபடி மாணவர்கள் பயணிக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து மாம்பாக்கம் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் கூட்ட நெரிசல் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணித்துள்ளனர். இந்த வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை அடுத்த அசேஷம் பகுதியில் அமைந்துள்ள மாங்கனி வரசக்தி விநாயகர் ஆலய குடமுழக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. கோபுர விமான கலசங்கள் மீது புனித நீரை ஊற்றி குடமுழக்கு நடைபெற்றது. அப்போது திரளான பக்தர்கள் மீது புனித தீர்த்தம் தெளிக்கப்பட்டது. மாவட்டம் மாங்கரை தடாகம் பகுதியில் காட்டு யானைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களுக்குள் நுழைந்துள்ளன. தடாகம் வீரபாண்டியை அடுத்த மூலக்காடு கிராமத்திற்குள் 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் குட்டிகளுடன் புகுந்து குடிநீர் தொட்டியில் தண்ணீரை குடித்துவிட்டு வனப்பகுதிக்குள் சென்றன. யானைகள் ஊருக்குள் வந்ததை இளைஞர்கள் செல்போனில் எடுத்து பதிவிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உடும்பு பிடிக்க புதரை தோண்டிய போது அடுத்தடுத்து 9 சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பாமணி கிராமத்தை சேர்ந்த இருவர் இரவில் உடும்பு பிடிப்பதற்காக அந்த கிராமத்தில் உள்ள கோயிலின் பின்புறம் புதரை தோண்டியுள்ளனர். அப்போது சிலை இருந்ததை பார்த்து வருவாய்த்துறையினருக்கு தகவல் அளித்தனர். கோட்டாட்சியர் வட்டாட்சியர் வந்து JCB இயந்திர உதவியுடன் தோண்டிய போது 9 சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. அவை வெண்கல சிலையா ஐம்பொன் சிலையா என ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். ஈரோடு அடுத்த கைகாட்டி வலசு பகுதியில் இருசக்கர வாகனத்தில் பதுங்கியிருந்த பாம்பை பாம்புபிடி வீரர் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தார். ஈகல் கார்டன் பகுதியைச் சேர்ந்த பிரியா என்பவரின் இருசக்கர வாகனத்தில் புகுந்த பாம்பு என்ஜினின் மேல் பகுதியில் பதுங்கிக் கொண்டது. இது பற்றி பாம்புபிடி வீரர் யுவராஜுக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அவர் பாம்பை லாவகமாக பிடித்தார். பாம்பு மீது தண்ணீர் ஊற்றி அதன் சீற்றத்தை தணித்த யுவராஜ் அதனை வனத்துறையிடம் ஒப்படைத்தார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சொகுசு கார் தலைக்குப்புற கவிழ்ந்த விபத்தில் 4 வயது குழந்தையுடன் தம்பதியினர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். கீழ்த்தாயில்பட்டி பகுதியில் வளைவில் திரும்பிய போது கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் கவிழ்ந்தது. தகவல் அறிந்து வந்த பொதுமக்கள் காரில் சிக்கியிருந்த குடும்பத்தினரை பத்திரமாக மீட்டனர். இந்த விபத்து குறித்து வெம்பக்கோட்டை காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கட்சிக்காக உழைத்த தனக்கு அரசு வழக்கறிஞர் பதவி கொடுக்காமல் வெளிமாவட்டத்தைச் சேர்ந்தவருக்கு பதவி கொடுத்தது ஏன் என திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியைச் சேர்ந்த வழக்கறிஞர் சௌந்தர்யா தாவேக அலுவலகத்தில் பேசும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனக்கு ஆர்வமா இருந்து அவர்கிட்ட வந்து கேட்டேன். அவர் நீ போய் தலைமையில பாருன்னு சொன்னாரு. அவர் சொன்னதன் அடிப்படையில தான் நான் சென்னைக்கே போனேன். சென்னையில போய் அந்த சார் எனக்கு நேரா அவர் சொன்னாரு, நீ போன் அடிப்பா நான் பேசுறேன்னு சொல்லி அவர் போன் அட்டென்ட் பண்ணல. திரும்ப அவர் போன்ல இருந்து போன் அடிச்சு இது மாதிரி அன்பு தஞ்சாவூர் பாரு, இந்த எலிஜிபிலிட்டியே கிடையாது, அவரை நீங்க போட்டீங்க, இந்த பொண்ணு வந்திருக்கு, இந்த பொண்ணுக்கு போட்டு தரேன்னு சொன்னாரு. 5 நிமிஷத்துல கூப்பிடுறேன் போனை வச்சவரு 12:30 மணிக்கு போனை வச்சாரு. சாயந்தரம் 7:30 மணி வரைக்கும் அவங்க போன் எடுக்கல. தமிழ்நாடு பிரீமியர் லீக் T20 தொடரின் 10வது சீசனுக்கான மினி ஏலம் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே விறுவிறுப்பாக சென்னையில் நடைபெற்றது. தமிழகம் முழுவதிலும் இருந்து மொத்தம் 783 கிரிக்கெட் வீரர்கள் தங்களது பெயர்களை பதிவு செய்திருந்தனர். இந்த ஏலத்தில் 8 அணிகள் பங்கேற்றன. நடப்பு ஏலத்தில் அதிகபட்சமாக 14,45,000 ரூபாய்க்கு அஸ்வந்த் வால்தபாவை சேபாக் சூப்பர் கில்லிஸ் அணி தன்வசப்படுத்தியது. ஆல்ரவுண்டராக அறியப்படும் முகிலேஷை நெல்லை ராயல் கிங்ஸ் அணி 13,70,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது. இந்தியாவிலேயே முதன்முறையாக யூடியூப் நிறுவனம் இலவசமாக இந்த கிரிக்கெட் தொடரை ஒளிபரப்பு செய்வதாக தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தின் தலைவர் DJ சீனிவாசராஜ் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே குடிநீர் மற்றும் சாலை வசதி கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிங்காரப்பேட்டை மல்லிப்பட்டி கிராமத்தில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதாகவும் பல மாதங்களாக சீரான குடிநீர் வழங்கப்படவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் 20 ஆண்டுகளாக சேதமடைந்து கிடக்கும் சாலையை சீரமைக்கவும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது.
சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தம்பதியை கத்தியால் குத்திய சிறார் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை மணலியைச் சேர்ந்த காளிதாஸ் என்பவர் கீர்த்தி பிரியா என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்துள்ளார். கடந்த ஜூன் 29ஆம் தேதி கோயம்பேடு பேருந்து நிலைய பகுதியில் இருவரும் நின்றபோது கீர்த்தி பிரியாவின் முன்னாள் கணவரான மாரிமுத்து உட்பட 4 பேர் கொண்ட கும்பல் இருவரையும் கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடியது. இதில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டையில் விபத்தில் மூளைச்சாவடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன. திருவண்ணாமலையைச் சேர்ந்த துளசிலிங்கம் என்ற கூலி தொழிலாளி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது ஜேசிபி வாகனம் மீது மோதி படுகாயமடைந்தார். இதையடுத்து சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் மூளைச்சாவடைந்தார். இந்நிலையில் அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய குடும்பத்தினர் முன் வந்தனர். அதன்படி அவரது கல்லீரல் வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கும், ஒரு சிறுநீரகம் அப்பல்லோ மருத்துவமனைக்கும், மற்றொரு சிறுநீரகம் சென்னை ரெலா மருத்துவமனைக்கும் வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே முத்துமாரியம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி பெண்கள் விரதமிருந்து பால்குடம் ஏந்தி அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டனர். ராமகிருஷ்ணபேட்டையில் உள்ள முத்துமாரியம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி விரதமிருந்த பெண் பக்தர்கள் பையூர் பொன்னியம்மன் ஆலயத்திலிருந்து 4 முனை சந்திப்பு வழியாக ஊர்வலமாக சென்று முத்துமாரியம்மன் மூலவருக்கு பாலபிஷேகம் செய்து வணங்கி வழிபட்டனர். நாமக்கல்லில் வடகிழக்கு பருவமழை மற்றும் பேரிடர் கால மீட்பு பணிகளுக்காக ஆயுதப்படை காவலர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. கமலாலய குளத்தில் 60க்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு நீரில் சிக்கியவர்களை மீட்பது, படகு இயக்குதல், வெள்ள மீட்பு மற்றும் முதலுதவி உள்ளிட்ட செயல்முறை பயிற்சிகள் வழங்கப்பட்டன. 3 நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சியை சென்னை கமாண்டோ பயிற்சி பள்ளி அதிகாரிகள் நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே மன்னம்பந்தலில் பத்ரகாளி அம்மன் கோயில் ஆனி திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம், அலகு காவடி எடுத்து வழிபாடு நடத்தினர். விழாவை முன்னிட்டு காப்பு கட்டி விரதம் இருந்த ஏராளமான பக்தர்கள் மன்னம்பந்தல் காவிரி ஆற்றிலிருந்து பால்குடம் மற்றும் அலகு காவடி எடுத்து பம்பை மேளம் ஒலிக்க பச்சைக்காளி பவளக்காளி ஆட்டத்துடன் ஊர்வலமாக கோயிலை வந்தடைந்தனர். அங்கு பக்தர்கள் சுமந்து வந்த பாலினை கொண்டு பத்ரகாளி அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தமிழக ஆளுநர் தன்னிச்சையாக அரசு அலுவலர்களை அழைத்து ஆலோசனை நடத்துவது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் ஆளுநரின் இந்த அணுகுமுறை ஏற்கத்தக்கது அல்ல என்றும் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அவரது தலைமையில் சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட போது இதனை குறிப்பிட்டார். தானாக தன்னிச்சையாக ஆளுநர் செயல்படுவது என்பது அரசியல் சாசனம் அவருக்கு வழங்கியிருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு எதிரானது. விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டியில் சேதமடைந்து மூடப்பட்டுள்ள பழமையான முருகன் கோயிலை சீரமைக்குமாறு பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பத்ராயிருப்பு அருகே உள்ள இந்த 100 ஆண்டுகள் பழமையான கோயில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. கோயில் சேதமடைந்ததால் கடந்த 18 மாதங்களாக பூட்டப்பட்டு இருப்பதாகவும் பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உடனடியாக கோயிலை சீரமைத்து மீண்டும் வழிபாட்டிற்கு திறக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி தலைமையில் அனைத்து துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியாக இருப்பதாக கூறினார். ஊழல் என்பது நம்ம ஆட்சியில 1% கூட வந்துடவே கூடாது. சென்னை வெட்டுவாங்கேணியில் சாலையில் நடந்து சென்ற 5 வயது சிறுமியை வளர்ப்பு நாய் கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதன்கிழமை அன்று டியூஷனிலிருந்து வீடு திரும்பிய சிறுமியை அண்டை வீட்டை சேர்ந்தவரின் வளர்ப்பு நாய் கடித்தது. இதில் சிறுமியின் இடுப்பு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது. ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் 3 நாட்களாக சிறுமி சிகிச்சை பெற்று வருகிறார். இதே நாய் ஏற்கனவே ஒரு சிறுவனையும் கடித்ததாக கூறப்படும் நிலையில் நீலாங்கரை காவலர்கள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.